வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஸ்வீட் பண்ண போகிறேன். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் பண்ண போகிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே அரை அளாக்குன்னு சொல்லுவோம், அதில் தாங்க எடுக்கிறேன். அரை அளாக்கில் கடலை மாவு எடுத்துருக்கு. இப்போ சளிச்சு அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணல. அந்த கப் மெஷர்மெண்ட்லேயே தான் எல்லாமே எடுத்துக்கணுங்க. சுகரு, முந்திரி பருப்பு மாவு. இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த மார்க், இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதே அளவில் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதே அளவில் இது முந்திரி பருப்பு லைட்டாக வறுத்து திரிச்சு வச்சுருக்கேன், பவுட்ரு பண்ணி. இப்போ அதே மெஷர்மெண்ட்டில் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் இதில் போட்டுடலாம். கப்பில் இந்த அளவுக்கு சுகர், இது சுகர் எல்லாம் 1 கப்னா சுகர் மட்டும் 2 கப்புங்க ஆட் பண்ணிக்கணும். சுகர் மட்டும் 2 கப்ஸ். இப்போ எல்லா பொருளையும் எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேங்க. சிம்லேயே வச்சு தான் பண்ணணும். இது ரெண்டில் எந்த கரண்டி வேணுங்க? நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கரண்டி ஏன் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது நல்ல ஃப்ளாட்டாக இருக்குதா. இந்த பசங்களை வளர்க்கணும்னு வைங்களேன், ஒரு 5-6 வயசுக்குள்ள இதை யூஸ் பண்ணிடணும். ஒழுங்காக சேட்டை பண்ணுறானுங்க, பிள்ளைங்களை பிடிச்சி தள்ளி விடுறானுங்க, இல்லைன்னா ஒழுங்காக படிக்கல அப்படின்னா இதை வச்சு நல்லா இதை அடிக்கலாம். கை வலிச்சிட போகுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னா பசங்க நம்மள அடிச்சிருவானுங்க இதை பிடிச்சி. எங்க அரவிந்த் தான் இப்போ கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த கரண்டி அவனை அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஏன்னா இது ஃபிளாட்டா இருக்கா, ரொம்ப ஓங்கி வலிக்காது, இருந்தாலும் இது அடிக்கலாம். இது தூக்கிட்டனாலே ஓடுவான். சாப்பிடலன்னா கூட இது தூக்கிடுவான், ஓடிடுவான். கடகடன்னு சாப்பாடுலாம் உள்ள போகும். அதனால இந்த கரண்டி நான் இப்போ யூஸ் பண்றதுக்கு இல்லை, அது நினைவு சின்னமா வச்சிருக்கேன். அரவிந்த் பையன் வளருவான்ல, அப்போ கொடுப்பேன். உன் பையனையும் ஒழுங்கா கண்டிச்சு விளையாட. ஏன்னா ஒரு வீட்டுல எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் பையனை மட்டும் ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்துட்டோம் அப்படின்னா எல்லா பிள்ளைங்களும் கரெக்டா இருக்கும். நானும் எப்பதான் நிறைய தடவை அந்த கரண்டியை தூக்கி போட ட்ரை பண்ணியிருக்கேன். ஒளிச்சுலாம் வைப்பான் எங்க அரவிந்த், எங்கேயாவது தூக்கி கொண்டு ஒளிச்சு வச்சிருவான். ஏன்னா அவனுக்கு ஞாபகம் இருக்கு, இந்த கரண்டி எடுத்துட்டனாலே அம்மா கோவத்துல இருக்காங்க, அடிக்க போறாங்கன்ட்டு ஓடிடுவான். இதை ஒளிச்சுலாம் வச்சிருவான். ஏன்னா இதை வச்சு அடிச்சாதான் கொஞ்சம் வலி கம்மி. கூட தேவையில்லை, அங்கேயே வச்சிருந்த அந்த கரண்டியை. எங்க அரவிந்த் இந்த கரண்டியை பார்த்தாலே மிரளுவான். எங்க வீட்டுல எங்க அப்பா அப்படிதான், பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையுமே சும்மா விட்டுருவாங்க. அவங்க எங்க அண்ணன் மேல ரொம்ப பாசம். ஆனாலும் எங்க அண்ணன் நல்ல விதமா வளரணுமே அவனை மட்டும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாவமா இருக்கான்னு அவன் ரொம்ப நல்ல பையன் தான். இருந்தாலும் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பசங்களை வளர்க்குறப்பதான் நம்ம கவனமா வளர்க்கணும். பொண்ணுங்களை விட பசங்களை ரொம்ப கவனமா வளர்க்கணும். பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுத்தா போதும். ஆனா பசங்களை கண்டிச்சு தாங்க வளர்க்கணும். ஒரு ஏஜுக்கு மேல நம்ம அடிக்கக்கூடாது. அப்பவே செல்லமே கண்ணமே அப்படின்னு கொஞ்சிட்டு 14 வயசுக்கு மேல சேட்டை பண்ணா அடிக்கக்கூடாது. அவன் திருப்பிட்டு அடிச்சிருவான். அந்த பிள்ளைங்களுக்கு நைட்டு நான் இப்போ அரவிந்த் அடிச்சா கூட காலையில இருந்துச்சு அம்மான்னு ஓடி வந்துடுவான். ஏன்னா நம்ம அடிச்சு வளர்க்குறப்ப அது மறந்துடும். டிசிப்ளினா இருக்கணும்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம அடித்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் மறந்துடும், அடி மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதனால எப்போ அடிக்கணும் எப்போ விடணுன்ற லிமிட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பசங்களை சீக்கிரமே அடிச்சு வளர்த்துடணும், பொண்ணுங்களை அடிக்க வேணாங்க. எல்லாரும் யாரும் அம்மா சொல்றது கேட்காதீங்க, பசங்களாம் பாவம். எங்க அரவிந்துக்கு பொண்ணே பிடிக்காது. ஏன்னா அம்மா பொண்ணுங்களை மட்டும் கொஞ்சிறீங்க, என்ன மட்டும் அடிக்கிறீங்க அப்படின்னு அரவிந்த். அரவிந்த் நாங்களும் பாவம் கிடையாது. இந்த கரண்டி எல்லாரும் பார்த்துக்கோங்கப்பா. அவன் பையனுக்கு இது அம்மா உட்பைட் ஸ்கிரைப் பவுடர் கொடு மாதிரி பரம்பரையா அந்த கரண்டியை வச்சு அடிச்சு வளர்க்குறோம் அப்படின்னு கொடுக்க வேண்டியதான். சரி, சாப்பாடு டாபிக் வரும். அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதே மெஷர்மெண்ட்டில் பால் மட்டும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுன்னா கெட்டியான பால் இது. அதே மெஷர்மெண்ட்டில் 1 டம்ளர் பால் மட்டும் சேர்த்து கலரணும். இது கூடவே நெய்யுங்க, அதே 1 ஆளாக்கு நெய். இதே மொத்தமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இனிமேல் இந்த ஸ்வீட் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு அடிக்கடி இது செய்வீங்க. ஏன்னா சக்கரை பொங்கல் என் பையன் சாப்பிட மாட்டான். ஸோ இந்த ஸ்வீட் நம்ம நல்ல நாளுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அது அவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. சின்ன வயசில் இதுதான் எங்களோட மிட்டாய் பெட்டிங்க. இது யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரும்போது கையில் இந்த மிட்டாய் பெட்டியோடு வருவாங்க. பார்த்தோன்னே ஓடிப்போம் கிட்ட. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ அந்த மாதிரிலாம் ஓடிப்போ கையிலேருந்து பிடுங்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டி பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கேன். ஏன்னா வீட்டில் செஞ்சு தருவாங்க. அதிரசம், முறுக்கு, அச்சு முறுக்கு, எல்லா ஸ்நாக்ஸுமே வீட்டில் இருக்குங்க. இருந்தாலும் இந்த மாதிரி டப்பாவில் வரும்போது அது வேறு மாதிரி ஸ்வீட் இருக்கும். நம்மளுக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும், அது எப்போ வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி. நீங்களாம் அந்த மிட்டாய் பெட்டியை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஏலக்காய் தூள். அரவிந்துக்குன்றதுனால பிள்ளைக்கு கலர் ஆகுறதுக்காக குங்குமப்பூ. குழந்தை வயிற்றுல இருக்கிறப்ப குங்குமப்பூ கொடுக்கல. உனக்கே டூமச்சா தெரியல. இது அவ்வளோதான். நல்ல அழகாக வந்துருச்சு. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாத்திரத்துலேயே ஒட்டவே இல்லை. இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நல்லா ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ட்ரே வேணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் தட்டு இருந்துச்சுன்னா தட்டில் கூட ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், ஒட்டவே இல்லை பாருங்கள், ஒட்டவே இல்லை. தான் கன்சிஸ்டன்சி. ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஆற வச்சுட்டு அப்படியே ஊற்றிடலாங்க. என்கிட்ட பட்டர் பேப்பரில் ட்ரேயும் இல்லை. ஸோ நான் வந்து ரசம் பிளேட்டில் வாழை இலையை போட்டு கொஞ்சம் நெய்யை மேலே தேய்ச்சி இது அப்படியே ஹீட்டாக இருக்கிறப்பே ஊற்றிடுங்க. அது செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணலாம். அவ்வளோதான், ஈஸியான வேலை முடிஞ்சிருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே திருப்பி தட்டி எடுத்துடலாங்க. வாழை இலையெல்லாம் ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட்டர் பேப்பர்னால் ஒரு வேளைக்கு ஈஸியாக இருக்கலாம், நான் யூஸ் பண்ணது கிடையாது. அவ்வளோதாங்க, இப்போ சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி பீசஸாக போட்டு பாக்ஸ் பண்ணி வச்சுருவேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா வந்துடும். ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் இது. அடிக்கடி செஞ்சுட்டே இருந்தால் நம்மளே சாப்பிட்டு வெயிட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் ரொம்ப செய்கிறதே கிடையாது. இந்த ரெசிபி எங்கள் அக்கா தான் செய்வாள், சிங்கப்பூரில் இருக்கா. அவள் தான் செய்வாள். ஆனால் அவள் சொல்லுவாள் மைதா மாவு வந்து போட்டு செஞ்சாலும் சூப்பராக வருமா. கடலை மாவுக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம், முந்திரிக்கு பதிலாக பாதாமும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே பர்ஃபி வெரைட்டியாக நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது நல்ல சூடாக இருக்குது. இன்னும் செட் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேலே இருக்கிறது லைட்டாக கீ நம்ம இலையில போட்டது தான், ரொம்ப கீ கிடையாது. பாருங்கள், உள்பக்கம் வந்து ரொம்ப நெய்யெல்லாம் கிடையாது. நான் லிமிட்டாக தான் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன், சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது உடச்சி காட்டுறேன் பாருங்கள், உள்பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இன்னும் 6 நாள் இன்னுமே செட் ஆகும். மைசூர்பா பதத்துக்கு தான் இருக்கும். ஆனால் நல்லா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 4-5 டேஸ் இதை வச்சு கூட சாப்பிட்லாம். என்ன இது செஞ்சதுக்கப்புறம் என் பையனுக்கு கொடுக்குறேன், நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து சாப்பிட்ருவோம். காலி பண்ணி வெயிட் போட்டுட்ருப்போம். பார்த்திங்களா, இப்போவே அது நம்மளுக்கு தோணுது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பிளேட்டில் கட் பண்ணுறதுக்குள்ள அங்கே ஒரு கை வருது பாருங்கள், எடுத்து காலி ஆகிடுது. நல்லா ஷேப்பாக வந்திருக்கிறதெல்லாம் யாருக்காவது கொடுக்குறதுக்கு வச்சுருவேன். சைடில் இருக்கிற பீசஸ் எல்லாமே நாங்கள் எங்களுக்கு தேவையானதை எடுத்து காலி பண்ணிடுவோங்க. ஏற்கனவே இதில் 1/4 பிளேட்டு நாங்கள் காலி பண்ணிட்டோம். நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மீதமுள்ள ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்தா புன்னை குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.